உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நீங்கள் சந்தானம் படம் காமெடி ஒன்று இருக்கும். கார்த்தி நடிச்சிருப்பாப்புல ஆளினால் அழகராஜா. நாசர் வந்து ஒரு தேட்டர் ஓனர், வந்து சந்தானம் வந்து ஒரு மேனேஜர். எந்த படத்தை போடலாம் அப்படின்னு அந்த காலகட்டம் 80s நடக்கிற கதை அது. அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி படமோ அல்லது கமல் படமோ ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற நேரம் அதை போடலான்னு அவர் மும்முரமாக அது விலை பேசிக்கிட்டு இருப்பார். இவர் வந்து சந்தானம் வந்து நாசர்கிட்ட முதலாளி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம சுதாகர் நடித்த தைப்பொங்கல்னு ஒரு படம், அந்த படத்தை போடுங்க. சுதாகர் யார் தெரியுங்களா? இன்றைக்கி அவ்வளோ பெரிய இளைஞர்களை கவர்ந்துருக்கிறாரு, கல்லா கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தைப்பொங்கல் போட வச்சுருவார். பார்த்தா ஒரு கூட்டமும் வராது. அப்படி அந்த தைப்பொங்கல் படம் மாதிரி தான் ஆகிப்போச்சு போ சீமான் அவருடைய நிலைமை. ஏன்னால் விஜய் என்கின்ற ஒரு சுனாமி அடித்து தூக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தூக்கணும் எதிர்பார்த்தாரு, இப்படி தூக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. இதுதான் உண்மை. இல்லை, மிக முக்கியமாக விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லைங்களா? அது நான் கூட பேசியிருந்தேன் அந்த சமயத்தில். விஜய் கூட மாறிடுவார், மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு. எப்போனா கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, 3-4 மாதத்துக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வந்து போகிறார். பரவலாக பேச்செல்லாம் வந்தது. 95 சீட்டு, துணை முதல்வர், இல்லைன்னா வந்து 2.5 வருஷம், எடப்பாடி 2 வருஷம், இவர் 2 வருஷம், இப்படிலாம் இதுவாச்சு. அப்புறம் 95 சீட்டு கொடுக்க முடியாது, 65 சீட்டு கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னது. ஹைதராபாத்தில் போயிட்டு ஆதவ அர்ஜுனா போய் அமித்ஷாவை சந்தித்ததா இதெல்லாம் ஒரு தகவல் வந்து எல்லாரும் பல பேருடைய கருத்து என்ன இருந்ததுன்னா, விஜய் ஏன் தனிச்சு நின்று தன்னுடைய பலத்தை காமிக்கணும், ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்பொழுது என்டிஏ கூட்டணிக்கிட்ட போகட்டுமே அப்படின்னு பல பேர் என்ன சொன்னாங்க. அதுக்குள்ளே பிஜேபி இருக்குதுப்பா, இவர் வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டார், கூட்டணிக்குள்ளே போயிட்டார்னா இவர் பிஜேபியோடைய பக்கா பி டீம். பிஜேபி தான் விஜய் இயக்குது. அப்போ இவருக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன இவர் பேசுனதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய்யா? நான் கூட சொன்னேன், சேர்ந்தா சரி இட்டு வெற்றி தானுங்க. இப்போ விஜய்க்கு வந்து 70 சீட்டு கொடுக்குறாங்கன்னா சாலிடாக வந்து 40 சீட்டு வந்துடுவார். கூட்டணிக்குள்ள இருக்க துணை முதல்வர் இல்லது ஆட்சியில் பாதி 2.5 வருஷம் அப்படிலாம் இருந்தபோது அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலைங்க. அதாங்க உண்மை. அப்படி நடந்தால் கூட நான் போகிற மாதிரி இல்லைங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எதிர்ப்பது மாநிலத்தில் அரசியல் எதிரி திமுக, மத்தியில் கொள்கை எதிரி பிஜேபி. இதில் ஸ்டாண்ட் இடத்துல நாங்கள் மாற்று கருத்து கிடையாது. பிஜேபியும் திமுகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, அவங்க ரகசிய உடன்பாடுகளில் இருக்காங்க. இந்த ஸ்டாண்டில் அவர் கடைசி வரைக்கும் நின்னதால்தான் சிறுபான்மையினர் ஓட்டு அவருக்கு பெருமளவில் கிடைத்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் சிறுபான்மையினர் ஓட்டு தான் காலகாலமாக திமுகவுடைய ஒரு பெரிய பலம். திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு அதுதான் மிகப்பெரிய அளவில் உதவி கொண்டு வருகிறது. அதுதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசாங்க ஊழியர்களுடைய ஓட்டு, தபால் ஓட்டு, இதெல்லாம் கூட சொல்ல வந்து நான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல, 2 லட்சம் ஓட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த 2 லட்சம் ஓட்டு என்னத்தை வெற்றி வாய்ப்பு கொடுத்துரும் அப்படின்னு. ஐயா சாமி, எத்தனையோ தேர்தல் பார்த்த சீனியர்லாம் இருப்பீங்க நீங்களாம் கூட. 100 ஓட்டு 50 ஓட்டெல்லாம் பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. சென்னையில் உள்ள ஒரு முக்கிய தொகுதியான இதில் ஸ்ரீநகரில் கடந்த தேர்தலில் 2021 நடந்தது. சொற்ப நூற்றுக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் தான் வந்து அந்த ஓட்டை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையினர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சிறுபான்மையினர்களுடைய பெரும்பாரியான ஓட்டு டிவிகேவுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் களத்துக்குள் இறங்கியது தான். விஜய் பேசுகிற இந்த கடைசி ஸ்பீச்சு தான். சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி நாங்கள் கிடையாதுங்க, எம்மதமும் சம்மதம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு ராமரும் அல்லாவும் ஜீசஸும் ஒன்று தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்ன ஒரு விஷயம். திரும்பவும் சொல்கிறேன், பெண்களுடைய ஓட்டு இல்லை யாராலும் மறுக்கவே முடியாது. வந்து நீங்கள் சொல்லுவாங்க, சும்மா ஊர்களில் சொல்ல, நிஜம் கூட வந்து இங்கே ஒன்று நினச்சிட்டு போவாங்க, இவங்க தான் வந்து வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியவங்க. வீட்டில் ஒன்று நினைப்பாங்க, இவங்களுக்கு போடணுன்னு. பூத்து க்யூவில் நிற்பாங்க. நின்றுட்டு அந்த வாக்கு எந்திரம் இருக்குதுல்ல, அது கிட்ட போய் மனசு மாறிடும். பெண்கள் அப்படி கிடையாது. ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க,
இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. 85% என்பது தமிழ்நாட்டில் உச்சபட்ச ஓட்டு விகிதம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. விஜய் நின்ன 2 தொகுதியில் வந்து பெரம்பூரில் ஏறக்குறைய 90%. திருச்சி கிழக்கு, இங்கே கரூரில் தான் ஹையஸ்ட்டு. பார்த்தீங்களா? கரூர் சம்பவம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அந்த கரூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி கோவையில் போய் நின்னார். அவர் ஓட்டு போட வரல. பெரம்பூரில் பாமகவில் நின்ன திலகபாமா அவங்க ஓட்டு போட போல. அதுக்கு ஒரு காரணம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கும் கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் எவ்வளோ தூரம் வந்து ஓட்டு போட்டிருக்கலாமே. திலகபாமா வந்து சிவகாசி சொந்த ஊர், சிவகாசி விருதுநகரம். பெரம்பூர்லேருந்து அங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுன்னு எங்க காலையில் முதல் ஓட்டு சுந்தர் சி ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து மந்தவெளியில் இருக்கிற பூத்தில், அவருக்கான பூத்தில் ஓட்டு போட்டு அவர் வந்து மீடியா வந்து கேட்குறாங்க, அண்ணே நான் முதல் ஓட்டு போட்டாச்சு, என்னுடைய தொகுதி மதுரை, அங்கே நான் கிளம்பி போகணும், அடுத்த கட்ட வேலையெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பிட்டார். இவங்க 2 பேரும் ஓட்டு போடல. முக்கியமானவர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், ஜேசிவி அவங்களுடைய கருத்து கணிப்பு, அதாவது வந்து போலிங்க்கு அப்புறம் எடுக்கக்கூடாது. இந்த 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் முடித்த பிறகு தான் வாக்குப்பதிவுக்கு பிறகு கருத்து கணிப்பை எடுக்கணும். வந்து அதுக்கு முன்னாடி எடுத்துக்க. ஏன்னா ஜேசிவி ஏன் அப்படி சொல்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, நேஷனல் லெவலில் அவங்களுடைய கருத்து கணிப்பு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. குறிப்பாக ஆந்திரா, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து ராஜஸ்தான், பீகார், இங்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த முறை அவங்க வந்து தமிழ்நாடு, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, மேற்கு வங்காளம் இந்த கருத்து கணிப்புலாம் அவங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்குன்னு தெரியல. வந்து கருத்து கணிப்பு இது இந்த எலெக்ஷன் அதிசய எலெக்ஷன். இது உண்மையிலே 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வர அதிசய எலெக்ஷன், விஜய் சொன்ன மாதிரி அது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறை என்டிஏ கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும், அதுக்கு அடுத்த லெவலில் திமுக, விஜய்க்கு அதிகபட்சமாக 5 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களது வந்து பெரும்பான்மையான கருத்து கணிப்பில் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி எடுத்தது. பல பேர் பல கருத்து கணிப்பு எடுத்தாங்க. வந்து இந்த கருத்து கணிப்பு இல்லாது கருத்து திணிப்பு, அந்த உட்டாலக்கடி கருத்து கணிப்பு, விஜய் சொன்ன மாதிரி தான் நந்தனத்தில் வந்து பேசினார்ல ஒய்எம்சியில், உட்டாலக்கடி கருத்து கணிப்பு தான். அந்த உட்டாலக்கடி கருத்து கணிப்புலாம் மாறப்போகுது. வந்து இன்னும் கூட உட்காந்துங்கன்னு ஒரு சாரர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் பொதுவாக தான் சொல்கிறேன், என்ன வேணாலும் மாறலாம் மேலே 4ஆம் தேதி. அதை தாண்டி நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இங்கு விஜயால் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது, விஜயால் ஒரு எழுச்சி உண்டாகிறது, விஜயால் இந்த இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும், விஜயால் இந்த இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொண்டார்கள், அரசியல் புரிந்து கொண்டார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஜேசிவி சொல்லிருக்கிற அந்த கருத்து கணிப்பை டைம்ஸ் நவ் சேனல் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அவங்க போட மாட்டேன்ட்டுக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. அவங்க ஒரு பக்கம் வந்து நாங்கள் தான் உண்மையான கருத்து கணிப்புன்றாங்க. நீங்கள் எத்தனை கருத்து கணிப்பு, எத்தனை கருத்து திணிப்பு, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை வேணாலும் வந்து கொண்டு வந்து நீங்கள் வைங்க, 4ஆம் தேதி மொத்தமாக தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் மீறி இந்திய அரசியலில் மிக முக்கிய அளவில் ஒரு அலையை ஏற்படுத்தியுள்ள இந்திய அரசியல் நான் சொல்கிறது வந்து, ஏன்னா இதே விமர்சனம் தான் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் டெல்லியில் நின்னபோது இதே விமர்சனம் தான் அவர் சந்தித்தார். கெஜ்ரிவால்லாம் ஒரு ஆளாக, கெஜ்ரிவால்லாம் வந்து டெல்லி எவ்வளோ பெரிய இடம், வந்து டெல்லி என்ன கோட்டை, வந்து நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம். அண்ணா ஆசாரன்னு ஒருத்தர் கூட அவர் வந்து விரட்டி விட்டார். இவரெலாம் என்னங்க அப்படின்ட்டு கடுமையான விமர்சனம் யாருமே எதிர்பார்க்கல. ஃபுல் ஸ்விங்கில் அடித்து தூக்கணும். ஆமாம், நீங்கள் அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி, அதை கூட என்னன்னா ராஜசேகர் ரெட்டி அவருடைய தந்தையுடைய இறப்பு அனுதாப ஓட்டுன்னு சொன்னால் கூட அவ்வளோ ஸ்விங்கி கடுமையான விமர்சனமும் இருந்தது. அது அவங்க அப்பா மீதும் அவங்க அப்பா அரசியல் மீதும் கடுமையான விமர்சனம் இருந்தது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன அரசியல் தெரிய போகுது, சும்மா லைட் கலர் காக்கி பேண்ட்டையும் ஒயிட் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு போகிறவங்க வரவங்களெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு பாத யாத்திரை கிளம்பி அவர் உடம்பை அழைக்கிறதுக்காக, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக, பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஊராக சுற்றி இருந்தார். இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு மாதிரி விமர்சனம் இருந்தபோது ஃபுல் ஸ்விங்கில் அடித்தவர் தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி. அது மாதிரியான ஒரு இது விஜய்க்கு ஏன் ஏற்படாது, ஏன் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் விவாத பொருளாக மாறி இருக்குது. அது மே 4ஆம் தேதி தெரிய வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதே
விவாதத்துடன் இதே விஷயங்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.